வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 9வது ஜாதகம். அதாவது 7/11/1998ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 27 வயச பூர்த்தி பண்றீங்க. நீங்க பிறந்தது சனிக்கிழமை. தேய்பிறை சதுர்தசி திதியில சதுர்த்தி திதியில நீங்க பிறக்குறீங்க. சரிங்களா? மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில அமையக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமமா அமையக்கூடியது மகர ராசி சந்திராஷ்டமமா அமைவாங்க. வேவோ காக்கி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம் மிதுன ராசி பொருந்தும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி மக நட்சத்திர சிம்ம ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி ரோகிணி நட்சத்திர ரிஷப ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? இப்ப மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா செவ்வாயோட சாரத்துல பிறந்திருப்பீங்க. அடுத்து வந்தது ராகு தசை ஒரு 18 வருஷமும் குரு தசை ஒரு 16 வருஷமும் இப்போதைக்கு தசாபுத்தி நடந்துட்டு இருக்காங்க. இந்த குருவை பொறுத்தளவுக்கு புஷ்கர நவாம்சத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இப்ப யோகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது எல்லா லக்னத்துக்காரங்களுக்கும் உண்டா அப்படின்னா எல்லா லக்னத்துக்காரங்களுக்கும் உண்டு. யோகமாவும் அமையும். நீங்க எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்பயே ஓடிட்டு இருக்கு. இந்த 16 வருஷம் குரு தசை உங்களுக்கு பாதகம் இல்லை அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம். சரி, இதுல அப்பயும் ஏதாவது 2 லக்னம் பாதிக்கும் தான்டா சொல்லுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிக்கும் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ரிஷப லக்னம், இன்னொன்னு துலாம் லக்னம். இந்த குருதசையை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு பாதகத்தை தான் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க. புஷ்கர நவாம்சத்திலே உட்கார்ந்துருந்தாலும் கொஞ்சம் பாதகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்பனா அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? கல்யாணம் பண்ணாலும் சரி, கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையை குலைக்கும், வேண்டாத சங்கடத்தை கொடுக்கும். அந்த காரணமெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடன் நோய் கொடுக்கக்கூடிய அமைப்பும், தந்தை வாங்கின கடனுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுது. கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? சரி, நாடி முறைப்படி வேற ஏதோ எங்களுக்கு தகவல் உண்டா அப்படின்னு கேட்டோம்னா, வண்டி வாகனத்துல போற நீங்க கொஞ்சம் கவனமா போங்க. விபத்து மூலியமா கை, கால்ல உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையும், படிக்கல அப்படின்னா டிரைவிங் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியது இந்த அமைப்புலாம் நல்லா இருக்கு. ஒரு சில பேர் எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்ட வேலைக்கும் போகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. ஒண்ணு கட்டடம் சம்மந்தப்பட்டது நல்ல லாபத்த குடுக்கும். இல்லன்னா அரசு சம்மந்தப்பட்ட வேலையும் நல்ல லாபத்த குடுக்கும். கட்டட பொருட்கள் வாங்கி வித்தாலும் நல்ல லாபம். சிமெண்ட், செங்கலு, மணலு இது எல்லாம் உங்களுக்கு லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. சில சமயம் அம்மா அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்திருந்தாலும் அருமையான லாபம். அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, அம்மா நோயாளி தன்மையோ உட்கார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. உங்களுக்கும் இடதுகண் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. தந்தையால பிரயோஜனம் இல்ல, இல்லைன்னா தந்தை இல்ல, இல்லைன்னா தந்தையை விட்டு நீங்க தள்ளி இருந்தா நல்லது. மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தான் மனைவி அமையக்கூடிய அமைப்பு. நீங்க வயசுல மூத்த பெண்களோட சில சமயம் வேண்டாத உறவுகளை ஏற்படுத்திக்குவீங்க. கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. அதெல்லாம் அருமையா இருக்கு. சரிங்களா? சரி, இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க ரொம்ப நல்லவங்க தான். அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, தலக்கணம் புடிச்சவ, நீங்க எடுத்தது தான் இறுதியான முடிவுன்னே இருப்பீங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தா அருமையான பலன குடுக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணாலும் வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற காரணம். மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமா இல்ல. ஒரு சில பெண்கள் நாங்க அரசு வேலைக்கு போமாட்டோம். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்றோம். டெய்லி பார்த்தீங்கன்னா, நாங்க சம்பாரிக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. வீட்லயே உட்கார்ந்து சம்பாரிக்கணும். தாராளமா செய்யுங்க. அதெல்லாம் நல்ல லாபத்துல தான் இருக்கக்கூடிய அமைப்பு. இதுவே கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுபபலன்கள் இப்போதைக்கு உண்டா அப்படின்னு சொன்னா, எதுவும் நகை எடுக்கிறனாலும் வாங்கலாம். இல்ல வீடு சம்மந்தப்பட்டது கட்டி விக்கிறாங்கல்ல, அது சம்மந்தப்பட்டத நீங்க வாங்குனாலும், இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல லாபத்த குடுக்கும். சரி, திருமணம் அப்படின்னு சொன்னா, இன்னும் 1 1/2 வருஷம் கழிச்சு ஒரு யோகம் வரும். அந்த யோகத்துல திருமணங்க அமைக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு இல்லைன்னா, உங்க பார்ட்னரா வரக்கூடியவங்களுக்கு யோகம் இருந்ததுன்னா, தாராளமா கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனா, உங்களுக்கு யோகம் வர காலத்துல தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. முன்னாடியே பண்ணாலும், அப்பதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சில பேர் நாங்க 8 வருஷமாச்சுங்க. அதுவரைக்கும் எங்களுக்கு யோகம் வராம தான் இருந்ததா? குழந்தை பாக்கியம் இல்லாம தான் இருந்ததா? அப்படின்னா, ஆமாங்க. குரு பார்க்காம இருப்பாங்க. சந்திரன் 6 கெட்டா உட்கார்ந்து நீங்க திருமணம் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஒரு கர்ப்பப்பைய பார்த்தாருன்னா, குரு இன்னொரு கர்ப்பப்பைய பார்க்க மாட்டாங்க. அதனாலேயே தாம்பத்தியம் தடைப்படும். இதனாலேயும் அது உங்களுக்கு பாதிப்ப கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதனால குழந்தை பாக்கியம் தடைப்படக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னா, எல்லாத்துக்கும் குழந்தை இருக்கும். என்ன காரணம்னா, அங்க உறவுகள் எல்லாம் பலப்பட யாருக்கும் ஒருத்தங்களுக்கு தோஷம் இருந்தாலும், இன்னொருத்தங்களுக்கு நன்மை செய்ய கிரகம் இருந்ததுன்னா, உங்களுக்கும் சேர்த்து நன்மை செய்வாங்க. அதனால தான் நல்லோரோடு கூடு அப்படின்னாங்க அந்த காலத்துல. சரிங்களா? எப்பயுமே நம்ம சேர்ந்திருக்கணும்னா நல்லவங்களோட சேர்ந்திருக்கணும். இதுதான் அதுக்கு உண்டான காரணம். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.